ஸோ இந்த வீடியோவில் நம்ம கார் டூர் தான். உத்தரப்பிரதேஷ் வண்டி எவ்வளோ அப்ரூவல் இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ரியர் 2 டைல் லேம்ப்பு, டோர் சைடு கார்னிஷு, அப்புறம் அதில் வர ப்ளீடிங்கு, பூட்டு, டோர் ஃபுல்லாக ரஸ்ட்டு, கீழே பேனலே உடஞ்சிருச்சு, அந்த மேலே வர லாக் கட்டு, அப்புறம் டோரில் வர லேட்சும் ப்ராப்ளம். ஸோ 2 டோர் ஹேண்டில் மேலே வர அந்த ப்ளீடிங்கு, லேட்சில் வர அந்த கம்பி, கன்று, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வர அந்த ஸ்டாப்பரு இன்ச்சஸ்ன்னு சொல்லுவோம், அது ஒன்று. ஸோ இன்டீரியரில் வரும்போது நம்ம அதை இன்டீரியரில் பார்ப்போம். ஸோ டோர் பேடு ஓகே, அண்டு சைடு பேனலு, குவார்ட்டர் பேனலு, அதுக்கு மேலே வர கவுல் பேனலு, அது கீழே வர மெட்டல் பார்ட்டிகல்ஸு, ஒரு பேட்ரி 2019 அவுட்டேட்டட் ஆகிடுச்சு, ரீப்ளேஸ் காமிச்சிது. ஸோ ஸ்க்ராச்சஸ் எல்லாமே இருக்கும். அப்புறம் டோர் அடித்து ஏறி இருக்குது. ஸோ டிக்கியில் பார்த்தீங்கன்னா டிக்கி டோருமே நாய்ஸு, ஸ்டெப்னி டயரு, எக்ஸ்ட்ரா பேடு, பார்சல் ட்ரே பேடு, அப்புறம் டிக்கி பேடு. ஸோ உள்ளே வந்து இக்னிஷன் கீ ஷேக் ஆகுது. அண்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா கீர் ஆடினாமல் ஷேக் இருக்குது, செட்டு இல்லை, ஏசி பேட் ஸ்மெல்லு, அண்டு மோட்ரு ப்ளோயர் மட்டும்தான் ஓடுது, கூலிங் இல்லை, ஃபுல் ரஸ்ட்டு, அண்டு க்ளோ பாக்ஸ் லாக்கு, சென்ட்ரல் கன்சோலு, சீட் லாக்கு, சீட்டு மூமெண்ட், அந்த ரெயிலு, அண்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ளோயரு, அதுக்கப்புறம் அதுக்கு வர ரெகுலேட்டர் ஒயரிங்கு. ஸோ ஒர்க் ஆகலை. ஸோ இது ரெண்டுமே சேர்த்து சொல்கிறேன். அண்டு பீட்டிங் ஓகே லெஃப்ட் சைடில், ரைட்டு தான் ப்ராப்ளமு. அண்டு மற்றபடி இங்கே எதுவும் இல்லை. கீர் ஆரம்பிட்டு ஷேக் இருந்துச்சு. அண்டு ஆண்ட்ராய்ட் கேபிள் ஹையஸ்ட்டாக இருந்தது. ஸோ சீட்டு வைஸ் ஓகே தான். வேறு எதுவும் இன்டீரியர் நான் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கல, இது ஒன்று தான் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம அண்டர் பார்ப்போம். ஸோ அண்டரில் வந்து பிரேக் பேட் நல்லா இருந்துச்சு, சம்பு லைக்கு, ஸ்ட்ரெயினரு, ஹெட்டு, பிளாக்கு, சஸ்பென்ஷனு, அப்புறம் ஏசி ஃபுல் செட்டாகவே பார்க்கணும். அப்புறம் ரேடியேட்டர், கூலிங் சிஸ்டமில் வர ரேடியேட்டரு, ஃபேன் மோட்டர் ஷேக்கு. ஸோ 3மே ஓவரால் இன்ஜின் அப்ரூவ்டு, அப்புறம் சஸ்பென்ஷன் அப்ரூவலு, கூலிங் சிஸ்டம் அப்ரூவலு. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா பேசிக்காக வண்டி ஓரளவுக்கு பண்ணிட்டாங்க. அப்புறம் 3 பெட்டு சொல்லுவோம், இன்ஜின் பெட்டு, கீர் பாக்ஸ் பெட்டு, சென்டர் பெட்டு. ஸோ அதுவுமே போச்சு. சைலன்சர் பைப்பு, பிரேக் பேடை மட்டும் மாற்றிருக்காங்க. இப்போதைக்கு என்னென்னலாம் போயிருக்கோ அது மட்டும் தான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு ஓர கண்டிஷனை மட்டும் பண்ணியிருக்கு வண்டியை. ஸோ ஆனால் இது வந்து ப்ராப்பரான சொல்யூஷன் கிடையாது. ஸோ இந்த வண்டி கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 70,000 to 1,30,000 தான் போகும். ஸோ இதுதான் என்னோடய ஒப்பீனியன். தேங்க்யூ.